வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கே ஒரு கேள்வி. கேள்வி என்னன்னா, ப்ரோ, செவ்வாய் சனி சுக்கிரன் ஒரு பாவகத்தில் இருந்தால் செவ்வாய் சனி பார்வை சுபத்துவம் மற்றும் அந்த பாவக சுபத்துவம் அடையுமா? கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, செவ்வாய் சனி சுக்கிரன் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த செவ்வாய் சனி இருக்கக்கூடிய பாவகமும் அவங்க பார்க்கக்கூடிய அந்த சனியும் செவ்வாயுமான பாவகிரகங்கள் பார்க்குற இடம் வந்து சுபத்துவ நிலை அடையுமான்னு கேட்டால், முதல்ல இதை சொல்றதுக்கு முன்னுக்கு செவ்வாயோடையும் சுக்கிரனோடையும் எந்த டிகிரி அமைப்புகளில் இவர் சேர்ந்திருக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கிறாரு. ஒருவேளை ஒரு பாவகத்தில் 15 டிகிரியில சனி இருக்கிறாரு, 16 டிகிரியில சுக்கிரன் இருக்கிறாரு, 17 டிகிரியில செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது ஒருவர் அடுத்த டிகிரியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு கிரகமும் ஒரே நேரத்தில் சனி செவ்வாயின் தொடர்பில் வரும்போது அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை முற்றிலும் அந்த ஜாதகத்தில் இழந்துரும். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் தன்னோட அந்த பவர் என்ன பண்றாரு, சனிக்கும் செவ்வாய்க்கும் கொடுத்துட்டு தான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுவார். அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர் என்ன பண்ண முடியும், இருப்பார், அவரால் செயல்பட முடியாமல் இருக்கும்ல. அந்த அமைப்புகளில் இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை கடுமையான கெடுபலனை கொடுக்கும். ஒருவேளை இந்த சுக்கிரன் லக்னாதிபதியாக இருக்கிறாரு, இந்த ஜாதகர் நோயாளியாக இருக்கிறாரு, ஒருவேளை இந்த சுக்கிரன் வந்து லக்னாதிபதியாக லக்னத்தின் அட்டமாதிபதியாக வந்துடுறாரு, ஒருவேளை அவர் வந்து துலாம் லக்னமாக இருக்காரு, 8ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற அமைப்புகள்ல அந்த இடத்துல அந்த ஜாதகருடைய ஆயுள்ல பிரச்சனை வந்துடுது. இப்படின்ற அமைப்புகள் வருது. இப்போ இவர் கேட்ட செகண்ட் கேள்வி என்ன, இந்த செவ்வாயும் சனியும் சுபத்துவத்தை அடைவாங்களா? 100 விழுக்காடு சுபத்துவ நிலையை அடைவாங்க. ஒருவேளை அந்த வீடு சுக்கிரன் குருவோடைய வீடா இருக்குது, குருவின் வீட்டுல சனி 15 டிகிரி, சுக்கிரன் 16 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரியில சேர்ந்திருக்காரு அப்படின்றப்ப அந்த சுக்கிரன் தன்னோட வலிமையை இழந்து அந்த இவருக்கு சனிக்கும் செவ்வாய்க்கும் பலத்தை கொடுக்கறதுனால அந்த 2 கிரகங்கள் சுபநிலை அடைவாங்க. ஆனால் அந்த பாவகம் கெட்டு போனது தான். அந்த சனியின் 7ஆம் பார்வையை செவ்வாயின் 7ஆம் பார்வையை வாங்கின பாவகம் கெட்டு போனது தான். எப்பொழுதுமே சனி மட்டும் சுபத்துவ சனி பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல, செவ்வாய் மட்டும் சுபத்துவமா இருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் அந்த பாவகத்தை கெடுக்க மாட்டாங்க, அவங்க சுபத்தன்மையில இருக்கும் பொழுது. ஆனா இந்த மாதிரி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாங்க, 2 கிரகத்தின் பார்வையும் அடுத்தடுத்த ஒரே மைய புள்ளியில டிகிரி அமைப்புகள் விழும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய அந்த பாவகம் கெடும். இப்போ செவ்வாய் தசையும் சனி தசையும் அந்த ஜாதகருக்கு நல்லாவே இருக்கும். சுக்கிர தசை வரும் பொழுதெல்லாம், சுக்கிர புத்தி வரும்போதெல்லாம் அவருக்கு சுக்கிரனின் காரக வழியில பெண்ணால, இளமையான பெண்ணால, தனக்கு தாம்பத்தியத்தை கொடுத்த பெண்ணால, மனைவியால, இந்த சுக்கிரனின் காரக வழியில அவருக்கு பிரச்சனை வந்துடும். காரகம் உயிர் காரகம், மனைவி பெண் காமம், ஜட காரகம் வீடு வாகனம் படிப்பு மாதிரியான அமைப்பு. இதுல வீடு வாகன அமைப்புகள்ல அவர் சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிறாரா? வீடு வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறேன்னு ஏமாந்துடுறாரா? ஒரு பெண்ணின் வழி ஏமாந்து போறாரு. அவருக்கு கிட்னி மாதிரியான பிரைவேட் மாதிரியான இந்த தாம்பத்தியம் சம்பந்தப்படக்கூடிய மர்ம உறுப்புகளுக்கு பாதிப்பு வருது. இது மாதிரியான தன்மையெல்லாம் சுக்கிர புத்தி வரும்போது அவருக்கு பிரச்சனை ஆகிக்கிட்டே வரும். ஒரு சுக்கிர புத்தியில அந்த பிரச்சனைகள் வரும், ஒரு சுக்கிர தசையில அந்த பிரச்சனை வரும். இதே லக்னாதிபதியாக இருக்கும் பொழுது லக்னாதிபதி கடுமையான பாபத்துவ நிலையை அடைகிறாரு. இந்த தன்மையில அந்த சுக்கிரனோட தன்மை வரும். அப்போ எப்ப அந்த டிகிரி அமைப்புல இதை இன்னொரு மாதிரி சொல்லிடலாமே, ஒருவேளை சனி 15 டிகிரி, சுக்கிரன் 16 டிகிரி, செவ்வாய் 30 டிகிரியில இருக்கிறாரு. இந்த இடத்துல சனி செவ்வாய் சேரவே இல்லை, இந்த இடத்துல வந்து சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை சனி 15 டிகிரி, சுக்கிரன் 29 டிகிரி, செவ்வாய் 30 டிகிரி, இது அருமையான மங்கள யோகம். அந்த ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சனிக்கும் சுக்கிரனுக்கும் போதுமான 13-14 டிகிரி இடைவெளியில செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிற பட்சத்துல அது அருமையான மங்கள யோகத்துல சுக்கிர தசையும் செவ்வாய் தசையும் அருமையான எல்லா வகையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ற மாதிரியான நல்ல மனைவி, நல்ல தாம்பத்தியம், நல்ல வீடு, நல்ல வாகனம் சொல்லி லக்னாதிபதியோட பலத்துக்கேற்ப அந்த செவ்வாய் தசையும் அந்த சுக்கிர தசையும் அட்டகாசமான பலன் தரும். செவ்வாய் புத்தியும் சுக்கிரன் புத்தியுமே கூட இந்த இடத்துல அந்த அட்டகாசமான பலனை தரும். ஏன்னா இந்த இடத்துல டிகிரியில செப்பரேட்டா தள்ளி போறாங்க. சனி மட்டும் தனித்து இருக்கிற இடத்துல அவர் நிஷ்மலபா இருக்கிறாரா, ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரா, அந்த காலபலம், கால அயன பல சேஷ்ட பலம் இதனை பார்த்துக்கிட்டு அந்த லக்னத்துக்கு அவர் யாரு, அவர் லக்னத்துக்கு கடுமையான எதிரியா, லக்னத்தினுடைய ராஜயோக அதிபதியா அப்படின்ற அமைப்புகள்ல அந்த தசைகள்ல பலன் நடக்கும், தசையை பேஸ் பண்ணி. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.